உங்கள் காசை போட்டு தான் படிக்க வரீங்க. அது ஒரு வகுப்பாக இருந்தாலும் சரி, 3 வகுப்பாக இருந்தாலும் சரி, சரி. கண்டினியூவான வகுப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து என்ன பண்ணணும், சின்சியராக வந்து ப்ராக்டிஸ் எடுத்து கற்றுக்கணும் அதில் இருக்கிற நல்லது கெட்டதெல்லாம். ஐயா நம்ம யோகி நட்சத்திரம் கரண நட்சத்திரம்னு அதை நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறது தெரியுங்க. அது அது அதெல்லாம் மெமரி இருக்குதுங்க ஐயா. இந்த கோச்சாரத்துல கொஞ்சம் நீங்க சொல்றதுக்கு என்ன டீப்பா கவனிக்கணுங்க. அதை இன்னைக்கு நம்ம கிளாஸ் நம்ம ஜாதகம் ஆய்வு போட்டு கேட்டா கொஞ்சம் தெளிவடைஞ்சுக்கலான்னு தான் போனோம். ரைட், ஓகே. இப்போ வந்து அடுத்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அவங்க எல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். வேறு ஜாதகம் கூட சரிங்க ஐயா. யாருக்கு நம்ம ஃபேமிலி கோச்சார படத்துக்குள்ள வந்து தெரியலான்னு இருந்தது. சார் நீங்க எல்லாம் ரைட் கணக்கு வந்து கோச்சாரத்து வேற ஏதாவது டேட்டா பற்றி சொல்லுங்க. வேற ஏதாவது இன்னொரு ஃபேனா பண்ணியா வந்து ஜனகஜாதகம் மைனஸ் தனியாக நல்லா இருக்கு. 1/11/1990. மறுபடியும் சொல்லுப்பா. 1/11/1990. 1:10 AM நாகர்கோவில். யார் தனுஷ்காரன் கொஞ்சம் அமைதியா இருங்க. தனுஷ்கரன் சார் கொஞ்சம் அவர் நம்பர் யார்ட்டையாவது கால் பண்ணி சொல்லுங்க. ஓகே தனுஷ்கரன் சார் மியூட் போடுங்க. சவுண்டா கேக்குது உங்களோடது. கிளாஸ் இதாகுது இல்லையா? தேதி சொல்லுப்பா. ஒரு நிமிஷம் சார். தான் நீங்க ஜாதகம் போட்டீங்களா? நீங்க சொல்றீங்களா? நானே போடுறேன். அது தனுஷ்கரன் வந்து எனக்கு அரசியல் செட் ஆகுமான்னு என்கிட்டயே நான் வந்து 6-7 வாட்டி ஜாதகத்தை கொடுத்து கேட்டார். கிளாஸ்லேயே 2-3 வாட்டி போட்டு கேட்டார். மறுபடியும் ரிப்பீட் அடிக்கிறாரு அந்த கேள்வியை. எதுக்கு அந்த ரிப்பீட் அடிக்கிறாருன்னு எனக்கு புரியல. ஒவ்வொரு வாட்டியே நான் அதான் சொல்கிறேன், அது வந்து உங்களுக்கு செட் ஆகாது, இந்த காரணம்னு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லியாச்சு. ஒன்று 11/90. ஒன்று 10 AM. நாகர்கோவில்.
ತ್ರಯೋದಶಿ ತಿಥಿ ಹರ್ಷನ ನಾಮಯೋಗ ತೈತುಲೆ ಕಾಲ. யார் யாரெல்லாம் கிளாஸ்ல இருக்கிறீங்க பேர் சொல்லுங்க. சார் சோழராஜன் இருக்கேங்க சார். ஸ்ரீதேவி சார். சார் வெள்ளிங்கிரிநாதன் உடுமலைப்பேட்டைங்க சார். ஐயா தங்கையன் ஐயா. ராஜலட்சுமி சார். ஐயா சோமசுந்தரம் ஐயா திருவண்ணாமலை. நல்லா இருக்கு சார். கோவர்த்தனன் குருஜி. ஐயா பூபதி நாயகம். நிர்மலா மேடம் இருக்காங்க, ராஜகோபாலன்ங்கிற சார் இருக்கிறாரு, உமா மேடம் இருக்காங்க, ரஜினிகாந்த் சார் இருக்கிறாரு, நடராஜன் சார் இருக்கிறாங்க, ஓகே ஓகே சுபாஷ் எல்லாரும். ஜாதகம் யாருது? விஷ்ணுன்னு ஒரு தம்பியோடது சார். இவங்களுக்கு கல்யாணம் நடக்கறல, அதுக்கு கேட்கறக்கு கால்.
பன்னெண்டாம் பாவத்துல கேது சனி நட்சத்திரத்துல உட்காரலாமா? உட்காரக்கூடாது. சனி கேது இணைவு. சிந்திவே உட்காரலாமா? உட்காரக்கூடாது சார். சனிக்கேது இணைவு, சன்னியாச யோகம். பூச நட்சத்திரம் வந்து ஏழினுடைய சாரம். சிம்ம லக்னத்துக்கு 7 மற்றும் 8ஆம் அதிபதி சனி பகவான். அவனுடைய நட்சத்திரம் தான் வந்து பூச நட்சத்திரம். இப்போ 7ஆம் பாவத்தையும் சேர்ந்து கிடைக்குதா இல்லையா? ஆமா ஆமாங்க சார். சனி இல்லாமல் அது இல்லாமல் வந்து சனி வந்து அவயோகி முடக்காதிபதி. இந்த பூச நட்சத்திரம் அவயோக நட்சத்திரம், அது இல்லாமல் முடக்கு நட்சத்திரம், அது இல்லாமல் 7ஆம் அதிபதி உட்கார்ந்தது கேது பகவான், இருக்கிறது 12ஆம் பாவத்தில். அவங்க என்ன கேட்டாங்க? கல்யாணம் நடக்கலன்னு கேட்டாங்க. ஏன் கல்யாணம் நடக்கலன்னு கேட்டாங்க. நான் எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அது பதில் சொல்றதுக்கு? ஒரே பாயிண்ட வச்சு சொல்லிட்டீங்க சார். நான் போய் தேடிட்டு இருந்தேனா? நிறைய காரணம் இருக்கு. இப்போ சுக்கிரனை பார்க்கணும், செவ்வாயை பார்க்கணும், 7ஆம் பாவத்தை பார்க்கணும், கேதுவை பார்க்கணும், மைனாசியத்தை எடுக்கணும், எல்லாம் ஓகே தான். ஆனால் எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? நான் இப்படி ஒரு பார்த்தேன், நிமிஷத்துல சொல்லிட்டீங்க. இப்படி பார்த்தா ரைட்டு இங்கே தான் செக்குன்னு போய் அங்கே போய் நின்றுட்டேன். இதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேனா இல்லையா? கொடுத்துருக்கீங்க சார். கத்து கொடுத்துருக்கீங்க சார். திருமணம் பொறுத்த கற்றுக் வந்து கொடுத்துருக்கீங்க. கிளி கிளின்னு கிழிச்சிருப்பேன் நான், பொறுமையா நிதானமா. ஏன் கல்யாணம் நடக்கலன்னா அதான் கல்யாணம் நடக்கல. சரிதானே? ஓகே. ஓகே குருஜி. இதுக்கு பேர் தான் சன்னியாசி யோகம். செவ்வாய் இந்த ஜாதகத்துல பலமா இருக்காரா? செவ்வாய் நியூட்ரல் நட்சத்திரங்கய்யா. அவர் நிக்கிறது நியூட்ரல் கிரகத்துல, அதனால அவர் பலம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்காருங்கய்யா. ஒன்றும் நியூட்ரல் விஷயம் இல்லை, பலம் இல்லை, நியூட்ரல் பாசிட்டிவ் தான். ஆனால் யோகத்தை தருமானா யோகத்தை தராது. ஓகே. சுக்கிரன் உபயோக நட்சத்திரத்தில் பாசிட்டிவ், கரணநாதனா இருக்காரு. அவரே வந்து அவயோகியாவும் இருக்காரு. இவர் ஒருத்தர் மட்டுமே வச்சுட்டு என்ன வண்டி ஓட்ட முடியும்? சுக்கிரன் ஓகே, 7ஆம் பாவ சாரத்தில் இங்கே ஒருத்தர் ஊற்றிக்கிட்டாரு, இங்கே ஒருத்தர் ஊற்றிக்கிட்டாரு. 7ஆம் பாவம் ரெண்டு கிரகங்கள் 7ஆம் பாவத்தை வந்து கிடைக்குது. கேது வேற போய் ஜாயின் ஆகிட்டாரு. 12ஆம் பாவத்தில் போய் உட்காந்துட்டார். 12ஆம் பாவங்கிறது திருமணத்துக்கு உண்டான பாவம், அதை போய் பிடிச்சிக்கிட்டாரு. இந்த சுக்கிரனை மட்டும், செவ்வாயும் வந்து பெருசாக யோகத்தை தள்ள, இந்த சுக்கிரன் மட்டுமே வச்சுக்கிட்டு எப்படி வண்டி ஓட்டுறது? இந்த சுக்கிரனை மட்டுமே வச்சுக்கிட்டு எப்படி கல்யாணத்தை நடத்துறது? இல்லை எப்படி தான் அந்த கல்யாண வாழ்க்கையை வந்து அனுபவிக்கிறது? ஸோ அப்படியே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணம் நடந்துருமா? அவங்க விட்டுருவாங்களா? அது அவயோக கர்மா. சனி வந்து அவயோகி, அவரே முடக்கதிபதி. 7ஆம் பாவத்தை லாக் பண்ணிக்கிட்டாரு, 12ஆம் பாவத்தை லாக் பண்ணிக்கிட்டாரு, கேதுவையும் உள்ளார விட்டு லாக் பண்ணிக்கிட்டாரு. இது எப்படிப்பட்ட லாக்கு? இந்த லாக்குக்கு பேர் வந்து என்னன்னா சன்னியாசி யோகம்னு பேர். இது சன்னியாசி யோகம். சன்னியாசி வந்து யோகமா? இவங்க லௌகிக வாழ்க்கைக்கு வந்து கேள்வி கேட்குறாங்க. அது சன்னியாச வாழ்க்கைக்கு நான் வந்து, அது வந்து சன்னியாசி யோகமே கிடையாது. முன்ன சன்னியாசி சாபம் அது. ஏன் அப்படி சொல்றேன்னா, சனிக்கு எது பாசிட்டிவா இருந்தால் அது வந்து சன்னியாசி யோகம், அதுக்காக வழி விட்டுரும். இங்கே நெகட்டிவாக இருக்கு, அதுக்கும் வழி கிடையாது.
நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகேங்க சார். அடுத்தவன் என்ன சொல்லுவான்? சனிக்கேது சேர்க்கை வந்துட்டாவே சன்னியாசி யோகம்ன்றுவான். டேய் இதுக்கு பேர் சன்னியாசி யோகம் இல்லை, இதுக்கு பேர் சன்னியாசி வந்து சாபம். சனிக்கேது அங்கே பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? நெகட்டிவா தான் சார். அப்புறம் சன்னியாசத்தை போக முடியுமா? கல்யாணம் பண்ணாம சாமியார் பின்னாடி சுற்றி 4 விஷயத்தை கற்றுக்கிட்டு இறை ரகசியங்களை வந்து கற்றுக்கிட்டு முக்தியை வந்து அடைய முடியுமா? முடியாது சார். அப்ப இதுக்கும் பெப்ப அதுக்கும் பெப்ப. ஓகேவா? ஓகேங்க சார். நானே நினைச்சாலும் இந்த கருமாவை மாற்ற முடியாது. அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்குது. ஒரு ஜாதகத்தில் தடை இருந்து யோகம் இருந்து ரெண்டும் இருந்து அந்த தடை சரி பண்ணணும்னா பரிகாரம் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஜாதகத்துல யோகமே இல்லை, வெறும் தடையாவே இருக்குது. இது நான் இல்லை, யார் நினைச்சாலும் வேலைக்காக. ஓகேவா ஸ்ரீதேவி? ஓகே சார். அண்ணன் தம்பி 2 பேத்துக்கும் இப்படிதான் சார் இருக்குது. அப்போ வந்து எவ்வளவு பெரிய மோசமான கர்மால வந்துக்குது பாருங்க. ரெண்டும் ஒரே குடும்பத்துல 2 பேருக்கு அதே கர்மா வந்து அடிக்குதுன்னா இவன் முன்னோர்கள் வந்து என்ன மாதிரி பாவம் பண்ணிருக்கணும். சரிதான் நான் கேட்கறது? சரிதாங்க சார். ஆமா சார். ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 3 வாரிசு இருப்பாங்க, 3 பேருக்குமே கல்யாணம் நடக்காது. மற்றது எல்லாமே நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், சொத்து இருக்கும், வருமானம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் கல்யாணம் பண்ண 3 பேருக்குமே நடக்காது. அது அவ்வளோ ஸ்ட்ராங்கான கர்மா இருக்கும். இந்த மாதிரி ஜாதகத்துக்குலாம் அவ்வளோதான் கதை முடிஞ்சது. வேற எதாவது நான் சொல்லிடுவேன், உனக்கு கல்யாணம் கிடையாது, வேற எதாவது கேள்வி இருக்கா? அந்த கேள்விக்கு என்னால் சரி பண்ண முடியும்னா பண்ணித்தரேன். இது என்னால் ஆகாது, எனக்கு பீஸ் வேணாம் அப்படின்னு அனுப்பிச்சுட்ருவான். ஏன்னா அவன் கேட்பான், கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு தான் வந்தோம், ஒரு 600 ரூபா பீஸ் கட்டாரு கொடுத்தோம், பணத்தையும் வாங்கிட்டு ஆகாதுன்ட்டாரு, அப்புறம் எதுக்கு அவருக்கு காசுன்னு அவன் நினைப்பான். அவன் மனசுக்குள்ள அந்த எண்ணம் வரும். வருமா வராதா? சில பேத்துக்கு வருங்க சார். சில பேத்துக்கு இல்லை, பல பேத்துக்கு வரும். சில பேத்துக்கு தான் வராது. கேள்வி இருக்கா உனக்கு? வேற ஏதாவது நான் சரி பண்ணணுமா? முயற்சி எடுக்கிறேன். வேற ஏதாவது தொழில் பத்தி கேட்குறியா? வேற ஏதாவது பத்தி கேட்குறியா? அதுக்கு ஒருபடியாக வழி காட்டுறேன். நீ கொடுத்த 600 ஓகே, எனக்கு திருப்தி. இதுதான் உன் கேள்வி அப்படின்னா இந்த 600 வச்சுக்கோ, சந்தோஷமா போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா எதுக்கு வந்தியோ அதை என்னால் சரி பண்ண முடியல, என்னால் இல்லை, யாராலையுமே அது முடியாது. ஆனால் அவன் என்ன நினைப்பான், இவன் ஒருத்தன் தான் ஜோசியரா, தமிழ்நாட்டில் ஜோசியிருக்க பஞ்சம், உலகத்தில் ஜோசியிருக்க பஞ்சம், அவன்கிட்ட போனால் சரி பண்ணி தர போகிறான், அப்படி தான் போவான். அப்போ அவகாசம் நமக்கு எதுக்கு? இந்த சந்தோஷமாக வச்சுக்கோ. கரெக்டு தானே? கரெக்டு தாங்க சார். வேற ஏதாவது கேள்விகள்? சிறிது வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சார் அவங்க இதைத்தான் சார் கேக்குறாங்க. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளு, பார்த்து சொல்லலாம். இதுக்கு வந்து அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. நீ பார்த்த உடனே தெரிஞ்சிருப்பிய? எனக்கு தெரிஞ்சது சார். ஆனா
அவங்க ரிலேஷன் நான் சொல்லக்கூடாது இல்ல, அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். ஆ சரி ரைட். இதுக்கு வேலையாகுது. இதில் வந்து வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் பார்க்கலாம். அப்படி இல்லை ஜாதகத்தை மாற்றிடலாம். ஜாதகம் மாற்றிடலாமா? இன்னொரு ஜாதகம் சொன்னீங்களே, இவங்க அண்ணனா தம்பியா? தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க சார். அது போடலாமா? ஓகே சார். ஜி கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஏங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன விஷயம் சொல்லுங்க. பரவாயில்ல, சொல்லுங்க ஷார்ட்டாக சொல்லுங்க. ரைட், சரி. புதுசாக வந்திருப்பாங்கல்ல இந்த வகுப்புக்கு, பேட்ச் 2ல் யார் யார்? வெள்ளிங்கிரி அதெல்லாம் செகண்ட் பேட்ச் தான். வேறு யார் செகண்ட் பேட்சுக்காரங்க? யார் யார் வந்திருக்கீங்க கிளாஸில் இப்போ? ஐயா நான் நடராஜன் செகண்ட் பேட்ச்ல வந்திருக்கேன். வந்து சென்னையில இருந்து. அப்புறம் ரைட். சிவமணி மேடம் இருக்காங்க. இல்லைங்கிறநாதன் இருக்காங்கய்யா. திருமணத்துக்குரிய பாவம் யார் வீட்டுல தான் அந்த சத்தம்? திருமணத்துக்கு உண்டான பாவம் வந்து 7ஆம் பாவம். கலஸ்தரக்காரகன் சுக்கிரன். காமத்துக்கு உண்டான கிரகம் வந்து செவ்வாய். இந்த திருமண வாழ்க்கையை கெடுக்கிற கிரகம் வந்து கேது. இதுதான் திருமணத்துக்கு உண்டான விதி. ஒரு ஜாதகத்துல வந்து இதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். சுக்கிரன் அவையோகி அவனை கருணாநாதனாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கான். உபயோக நட்சத்திரத்தில் இருக்கான், நல்லா இருக்கான். செவ்வாய் ஒன்றும் விஷயம் இல்லை அங்கே. இப்போ 7ஆம் வீடு அதிபதி யார்? சனி பகவான். 7ஆம் வீடு அதிபதினு நம்ம வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அப்படியே நீங்கள் எடுக்கக்கூடாது. 7இன் சாரத்தில் யார் இருக்காங்க, 7ஆம் பாவத்தில் யார் இருக்காங்கன்னு தான் பார்க்கணும். 7ஆம் பாவத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கு. இங்கே யாரும் வந்து கிடையாது. 7இன் சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்காங்க, கேது இருக்காங்க. இந்த 7இன் சாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவயோகம், அவரே வந்து முடக்கு. இது வந்து சந்திரன் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ இது வந்து திருமண வாழ்க்கைக்கு ஆப்போசிட்டான அமைப்பு. இங்கேயும் வந்து அதே மாதிரி தான். இதில் வந்து கேது வந்து உட்காந்தது மிகப்பெரிய தவறு. அதை விட வேடிக்கை என்னன்னா 12ஆம் பாவத்தில் வந்து உட்காந்தது அதை வேறு பெரிய தவறு. ஏன்னா 12ஆம் இடம் என்பது இருவரும் இணைந்து உறங்கக்கூடிய படுக்கை அறை. இவன் திருமணம், செக்ஸ், குழந்தை பிறப்பு இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டான கிரகம். அவன் போய் படுக்கை அறையில் போய் உட்காந்து என்ன தருவான்? படுக்கை அறை சுகத்தை தருவானா? அது தடுப்பான். அதுதான் அவனுடைய வேலை. வெள்ளிங்கிரிநாதன் புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்கய்யா. புரியுதுயா. திருமண ஆய்வை வந்து அப்படிதான் எடுக்கணும். அப்ப என்ன பிரச்சனை? 7ஆம் பாவ சாரத்தில் 2 கிரகங்கள் உட்காந்து திருமண வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. அதுல கேது பகவான் உட்காந்து 12ஆம் பாவத்திலே உட்காந்து இன்னும் பிடிச்சி கெடுக்கிறாரு. அப்ப இந்த ஜாதகத்துக்கு திருமண வாழ்க்கைக்கு உண்டான அமைப்பு வந்து இல்லை. ரொம்ப பாதிப்பு வந்து இருக்கு, கடுமையான பாதிப்பு இருக்கு. சுக்கிரன் மட்டும்தான் சப்போர்ட் பண்றாரு. 12ஆம் பாவம் ஃபெயிலியரு, 7ஆம் பாவம் ஃபெயிலியரு. 7இன் சாரத்தில் 2 கிரகங்கள், கேது சனி சாரம் வேற, கேது சனி சேர்க்கை வேற. கேது சனி சேர்க்கைக்கு சன்னியாசி யோகம்னு சொல்லுவாங்க. அது பாசிட்டிவா இருந்தா. அவன் போனானா சன்னியாசி பின்னாடி போனாக்க ஏதோ விஷயம் கிடைக்கும். 4 விஷயத்தை கற்றுக்கிட்டு 4 யோகா தியானம் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிவிட்டு முக்தியை நோக்கி வந்து பயணிக்கலாம். இந்த ஜென்மத்தில் கிடைக்குதோ இல்லையோ அது போய் நெருங்குவான், மீண்டும் வந்து பிறப்பான், அடுத்த ஜென்மத்தில் நெருங்கிடுவான். ஒரே ஜென்மத்திலேயே வந்து அந்த முக்தியை போய் தொற்ற முடியாது. நம்ம சனி நல்லா இருக்கா, கேது நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு அது ஒரு அமைப்பு இருக்கு. யார் போய் தொடுவாங்கன்னு. இவன் வாங்கினது சன்னியாசி சாபம். இவனுக்கு உருப்படியான குரு அமைக்க மாட்டாங்க, உருப்படியான இறை வழிபாடு கிடைக்காது.
எப்படி தியானம் பண்ணுறது, எப்படி தவம் பண்ணுறது, எப்படி கர்மா வருகிறது, எதுவுமே இவனுக்கு வந்து கிடைக்காது. இப்போ அடுத்த ஜென்மத்தில் இதை முழுசாக அனுபவிச்சு தீர்த்தால் அடுத்த ஜென்மத்தில் வந்து இதே கேது வேற மாதிரி போய் உட்காருவார். இவனுக்கு வந்து முக்தி கிடையாது. அடுத்த ஜென்மம் உண்டு இந்த ஜாதத்தில். கரெக்டா? கரெக்டுங்க சார். புரியுதா? கரெக்டுங்க. ஐயா ஒரே ஒரு சின்ன டவுட்யா, ஆ ஒரு திருமணம் ஆகாதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுத்து, கன்ஃபார்ம் ஆயிடுத்து. அப்படியே ஒருவேளை இவர் விரும்பி ஏதோ திருமணம் ஆனா கூட அந்த திருமணத்தால இவர் நிறைய கடன் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? திருமணம் ஆனாலும் வந்து பிரிஞ்சிருவாங்க, இமிடியேட்டா பிரிஞ்சிருவாங்க. அதெல்லாம் அந்த பிரிவுனால கடன் அளவுக்கு மீறின கடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இதனால ஏன்னா குருவுக்கு 12ல கேது பகவான் இருக்கார். கேது வந்து அடுத்த செவ்வாயை தான் தொடுறார். அப்போ இந்த ரத்த சம்பந்தமான உறவுனால இவங்களுக்கு திருமணமே ஆச்சுன்னா கூட அதுல நிறைய கடன் சேர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி தானே வரும் ஐயா. ஒருவேளை அப்படி ஆச்சுன்னாக்க கடன் பணம் இருந்தா ஓகே, பணம் இல்லைன்னா கடன். ஆமா ஐயா. பணம் கடன் இரண்டுக்கும் எந்த கிரகத்தை வச்சு ஆய்வு பண்ணணும்? எந்த நட்சத்திரத்தை வச்சுதான் ஆய்வு பண்ணுங்க. குரு கேது வச்சு ஆய்வு பண்ணணும் இல்லையா? குருவை கேதுவியா? யார் எந்த கிளாஸ்ல வந்து கேது வந்து சொன்னது? வந்திருக்கையா எனக்கு நான் புரிஞ்சின்றதுல வந்து குரு கேது சம்பந்தப்பட்ட பெருத்த கடன்ங்கிறது ஒரு விஷயம் புரிஞ்சுன்னேன். தப்பா கூட இருக்கலாம். தப்புதான் நீங்க சொல்றது. சொல்லுங்க, பண ஆய்வு எப்படி பண்ணணும்? சார் குரு பகவானை தாங்க சார் முக்கியமா பார்க்கணும். அவரை மட்டும் தாங்க சார் பார்க்கணும். அவருடைய 3 நட்சத்திரங்களை பார்க்கணுங்க சார். அதுலயே ஆன்சர் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைச்சிருங்க சார். என்ன லைஃப்ங்கிறது டோட்டலா கிடைச்சிருங்க சார். பணத்தை பொறுத்த வரைக்கும் கிடைச்சிடும். நம்ம எவ்வளவு ஜாதகங்கள்ல பாத்துருக்கோம் அந்த மாதிரி. கரெக்டா இருக்கா இல்லையா? எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சுங்க சார். 100% அப்படியே இருக்கு. அவர் ஏதோ வேற வகுப்புல படிச்சுட்டு வந்து குரு கேதுங்கிறாரு. கேதுக்கும் பணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கேது வந்து ஞானக்காரகன். குருக்கு தான் வந்து கிரககாரத்துல பேர் வந்து தனக்காரகன். அப்போ நீங்கள் வந்து தனம் சார்ந்த ஆய்வை ஒருத்தர் வந்து எவ்வளோ சம்பாதிப்பான், கடனாளியாக இருப்பானா, ரெண்டுக்கும் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் எடுக்க வேண்டிய இடம் வந்து ஜனனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், ஆயுதத்தில் நிற்கக்கூடிய குரு பகவான். இன்னைக்கு கோச்சாரத்தில் குரு பகவான் வந்து மிருகசீரிசத்தில் இருக்கார். அந்த குரு பகவான் குருனுடைய நட்சத்திரம் பூச விசாகம் புரட்டாதி. இதை எடுத்து ஆய்வு பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்க சரிங்க சார். நீங்க சொல்றது தவறு. சாரி இல்ல, எனக்கு குருக்கு இது சம்பந்தப்பட்ட பெருத்த கடன்ங்கிற ஒரு விதி கொடுத்திருந்தாங்க. அதனால அந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்டேன். நீங்க சொல்றது தவறு. உங்களை சாரி எல்லாம் கேட்க சொல்ல. இப்ப இதுவே பழைய மாணவர் சொல்லிட்டு எனக்கு வந்து கோவம் வந்துருக்கும். அவங்க சாரி சொல்லணும். நீங்க புதுசா வந்திருக்கீங்க, நீ சாரி எல்லாம் சொல்ல தேவையில்லை. நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க சார். சரிங்க, டெஃபினட்டா தெரிஞ்சுக்கிறேங்க. நன்றிங்க நன்றி. அப்படி இல்லையா பண வசிய கலைன்னு ஒரு வகுப்பு முடிஞ்சது. அந்த வீடியோ வந்து பாருங்க, வாங்கி பார்த்துக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அத்தனை பணக்க சார்ந்த அத்தனை கேள்விக்கும் விட வந்து இருக்கு. யார் யாரெல்லாம் பண வசிய கலை வந்தது? சார் சோழராஜன் வந்தாங்க சார். எப்படி இருந்துச்சு கிளாஸ்? வந்தாங்க சார். சார் ஸ்ரீதேவி வந்திருக்காரு சார். கிளாஸ் எப்படி இருந்துச்சு? அது நான் வந்திருக்கேன் சார். சோமசுந்தர் வந்திருக்கா ஐயா? ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் சார் நான் வந்தேன் சார். கிளாஸ் எப்படி சார் இருந்தது? ரொம்ப சூப்பரா இருந்தது சார். ஆக்சுவலா அந்த கிளாஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சார். எக்ஸலென்ட் அண்ட் சூப்பர் சார் அந்த கிளாஸ். ஓகேங்களா சார்? சனி கேது குரு கேதுன்னு யார் சொன்னது? பேர் என்ன? நடராஜனா உங்க பேரு? சென்னையில இருந்து சார். நடராஜன் சென்னை. வேண்டாம் சார், அதெல்லாம் அந்த மாதிரிலாம் போகாதீங்க. சரியா? சரிங்க சரிங்க சார். சரிங்க சார். ரைட், ஓகே. இப்போ இந்த ஜாதகம் அடிச்சிடலாம். இவங்களுடைய பிரதர் ஜாதகம் போடலாம். அவருக்காவது கல்யாணம் அமைப்பு இருக்காது பார்த்துடலாம்.
ஐயா வெள்ளிங்கிரிநாதன் ஐயா. சொல்லுங்க. ஐயா இப்ப இந்த ஜாதகத்துல கிரக உதைப்பு எல்லாம் வேலை செய்யாதுங்களா ஐயா? கிரக உதைப்புலாம் வரும், உங்களுக்கு லேட்டாக வரும். இப்போ உடனே எல்லாம் வராது, அதெல்லாம் லேட். அது வந்து ஹையர் சப்ஜெக்ட். அல்லங்கய்யா இந்த ஜாதகத்துக்கு உதைப்பு போட்டா கேது வேற நட்சத்திரத்துக்கு வந்துன்னா அந்த மாதிரி பரிகாரம் வராதுங்களா ஐயா? இது இப்போ இந்த ஜாதகத்தில் இதான் ரிசல்ட். சரியா? அது வந்து மாறாது, உதைப்பு வந்தாலும் மாறாது. ஓகேங்க, நன்றிங்க. ஸ்பெஷல் கிளாஸ் பேட்ச் 2ல வந்து இன்னும் நிறைய பேர் பீஸ் கட்டாமல் இருக்கீங்க. அதே மாதிரி பார்த்து பீஸ் கட்டுங்க. சரியா? ரைட். ஸ்ரீதேவி அடுத்த ஜாதகம் சொல்லுங்க. 8/7/1992. டைம் சொல்லுங்க. 3:30 AM நாகர்கோவில். சொல்றியா போடுங்க நான். சார் நீங்க போடுறீங்களா சார்? நான் சொல்லவா சார்? சார் நானே போடு. ஓகே. நவமி தேதியில பிறந்திருக்காரு. ஆமா சார். முதல் பிறை நவமி. ஆமா. சிவம் நாமயோகம். நாமயோகம் வந்து பாலவக்கரசி. சிவம் நாமயோகத்துக்கு வந்து புதன் வந்து யோகி, சூரியன் வந்து உபயோகி, சனி செவ்வாய் இருவரும் வந்து அவயோகம், பாலவ கரணம், ராகு வந்து கரணநாதன், சூரியன் நின்னது வந்து புனப்பூசம் அப்படிங்கிறதுனால கால்குலேஷன் வந்து மிருகசீரிஷத்தில் வந்து முடியும். அப்போ மிருகசீரிஷம் வந்து ஃபஸ்ட்டு பாதம் வந்து ரிஷபத்தில் இருக்கிறனால ரிஷபம் வந்து அந்த வீட்டு ஓனர் வந்து சுக்கிரன், அவர் தான் வந்து முடக்காதிபதி. அடுத்து வைனாசிகம். சந்திரன் நின்றது சித்திரை 3. இப்போ 88 பாதம் என்னங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ஆயுதத்தில் வந்து கணக்கு வந்து முடியும். ஸோ புதன் தான் வந்து வைனாசிகம்.
ரிஷப லக்னம், லக்னம் என்னது வந்து ரோஹிணியில. லக்னத்துக்கு 2 வந்து சூரியன் கேது. சூரியன் புனர்பூசம், கேது வந்து மிருகசீரிஷம். லக்னத்துக்கு 3ல வந்து புதன் சுக்கிரன். புதன் ஆயில்யம், சுக்கிரன் வந்து புனர்பூசம். லக்னத்துக்கு 4ல குரு பகவான், அவர் வந்து பூசத்தில் நிற்கிறார். இது எப்படி பூசத்தில் வருதுன்னு கேள்வி கேட்கக்கூடாது. பூசங்கிறது கடவுள் சார் தான். பூசு சார் குரு வந்து பூரம் நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். கரெக்ட், பூரம். லக்னத்துக்கு 6ல சந்திரன், அவர் நிற்கிறது வந்து சித்திரை. லக்னத்துக்கு 8ல வந்து ராகு, மூலத்தில் இருக்கார். லக்னத்துக்கு 9ல வந்து சனி, அவிட்டத்தில் இருக்கார். லக்னத்துக்கு 12ல் வந்து செவ்வாய், பரணியில். சூரியன் தீசூனியம், அவரே வந்து உபயோகி. அப்போ வந்து தீசூனியம் வந்து வேலை பார்க்காது. நம்மளுடைய விதிப்படி சூரியன் வந்து தீசூனியமாக வேலை பார்க்க மாட்டாரு, உபயோகியாக மட்டும்தான் வந்து வேலை பார்ப்பாரு. செவ்வாய் தீசூனியம், அவரே வந்து அவயோகி. அவயோகம் தான் வேலை பார்க்கும். விபரீத ராஜயோகம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அவயோகம் தீசூனியம் இரண்டும் இணைந்தே கெடுபலனை வந்து தரும். சனி ரிப்பீட் அடிக்கல, ராகு வந்து திரும்ப வரல, சுக்கிரன் முடக்காதிபதி அவரும் திரும்ப வரல. நியூட்ரல் கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் வந்து யோகி, சந்திரன் வந்து எதுலையும் சம்மந்தப்படலை, செவ்வாய் வந்திருக்காரு தீசூனியம் அவயோகம், புதன் வைனாசிகமாக தான் வந்திருக்காரு. அது வைனாசிகத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், பலர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. புதன் வந்து நியூட்ரலாக தான் நம்ம பார்க்கணும். சாரி, புதன் வந்து உபயோகி இல்லையா, யோகி. புதன் வந்து யோகி இதில். அடுத்து வந்து வியாழன், குரு பகவான் வந்து எதிரி வரல. வெள்ளி சுக்கிரன் முடக்க அதிபதியாக வந்திருக்காரு. சனி அவயோகமாக வந்திருக்காரு. ராகு கர்ணநாதனாக வந்திருக்காரு. கேது எதுலையும் வரல. சந்திரன் குரு கேது இது 3 கிரகங்களும் வந்து சமநிலை கிரகங்கள். இப்போ லக்னம் வந்து ரோகிணியில் நிற்குது. சந்திரன் சாரம், சந்திரன் வந்து நியூட்ரல் கிரகம். ஸோ அதனால் அவர் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். கேது மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அது வந்து அவயோகமாகவும் இருக்குது, தீசூனியமாகவும் இருக்குது. கடுமையான பாதிப்பை வந்து தந்துடும். அதே போல் சந்திரனும் வந்து சித்திரையில் இருக்காரு, அதுக்கு அதே தான் பலன். அடுத்தது சூரியன் சுக்கிரன் இருவரும் வந்து புனர்பூசம். குரு வந்து நியூட்ரலாக இருக்காரு, புனர்பூசம் நியூட்ரலாக இருக்கு. உட்கார்ந்த கிரகம் வந்து சூரியன் வந்து உபயோகி, சுக்கிரன் வந்து முடக்காதிபதி. அப்போ சூரியன் வந்து நல்லது பண்ணிடுவார், சுக்கிரன் வந்து கெடுதல் பண்ணுவார். புதன் ஆயுள்யம், யோகி, யோக நட்சத்திரத்திலேயே இரட்டிப்பு நற்பலன். குரு வந்து பூரம்,
குரு வந்து ஒரு நியூட்ரலான கிரகம், முடக்கு நட்சத்திரத்தில் இருக்கு. இது வேலைக்கு ஆகாது, இது பாதிப்பை தந்துடும். அடுத்தது ராகு வந்து மூலம். ராகு வந்து இந்த ஜாதகத்தில் கரணநாதன், கேதுவுடைய நட்சத்திரம், நியூட்ரலான நட்சத்திரமான மூலத்தில் வந்து இருக்காரு. அதை வந்து நல்லா தான் எடுத்துக்கலாம். சனி வந்து அவிட்டம், அதே தான் கதை. கேதுக்கு என்ன கதை சொன்னோமோ அதே கதை தான் சந்திரனுக்கும், சந்திரனுக்கு என்ன கதை சொல்கிறோமோ அதே தான் சனிக்கும். மூணுமே அவுட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து செவ்வாய். செவ்வாய் வந்து பரணியில். செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்தில் யார்? அவயோகி, தீசுண்ணியம், கெடுதல் தரக்கூடிய கிரகம், முடக்கு நட்சத்திரத்தில். ஃபெயிலியர், இவரும் ஃபெயிலியர், இவரும் ஃபெயிலியர். இந்த ஜாதகத்தை கவனிச்சு பாருங்க. ரிஷப லக்னம், லக்னத்துக்கு 7ஆம் இடம் வந்து விருச்சிகம். இந்த ஓனர் வந்து செவ்வாய், அவருடைய நட்சத்திரம் வந்து மிருகசீரிஷம். அதில் கேது உட்காந்து 7ஆம் பாவத்தை பிடிச்சிட்டு இருக்காரு. இது வந்து 7ஆம் பாவத்தினுடைய நட்சத்திரம். உட்கார்ந்த கிரகம் வந்து கேது, 7ஆம் பாவத்தை பிடிச்சிட்டு கெடுத்துட்டு இருக்காரு. இங்கே ஒருத்தர் இருக்கிறார் சந்திரன், அவரும் 7ஆம் பாவத்தை வந்து கெடுக்கிறார். இங்கே ஒருத்தர் இருக்கார் சனி பகவான், அவரும் 7ஆம் பாவத்தை வந்து கெடுக்கிறார். இங்கே ஒருத்தர் இருக்காரு காமத்துக்கு உண்டான கிரகம், அவயோகம், திரிசூன்யம், பரணியில் உட்காந்துருக்குது. எங்கே? 12ஆம் பாவத்தில் படுக்கையறையில் போய் உட்காந்துட்டு இருக்குது. கல்யாணம் நடக்கிறதுக்கு உன்னோட காரணம் புரிஞ்சிச்சா? புரியுது சார். எனக்கு எடுக்க எவ்வளோ நேரம் ஆச்சு? புரிஞ்சுது. எனக்கு எடுக்க எவ்வளோ நேரம் ஆச்சு? பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லும் போதே நான் வந்து கணிச்சிட்டேன். ஓகே தானே ஸ்ரீதேவி? ஓகே சார். சுக்கிரன் அவுட்டு, செவ்வாய் அவுட்டு, 12ஆம் பாவம் அவுட்டு, 7ஆம் பாவம் அவுட்டு, கேது 7ஆம் பாவத்தோட அவுட்டு. யாராவது ஒருத்தர் ஏதாவது பரிகாரம் பண்ணி பண்ண மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏதோ ஒருத்தர் நல்லா இருக்காங்களா ஸ்ரீதேவி இதுல? 7ஆம் பாவம் அவுட்டு, 12ஆம் பாவம் அவுட்டு, சுக்கிரன் அவுட்டு, செவ்வாய் அவுட்டு, 7ஆம் பாவத்தோட போது கேது, அதுவும் அவுட்டு. ஏதோ ஒன்று ஏதோ வழி இருக்குதா இது சரி பண்ணுறதுக்கு? ஃபஸ்ட்டு ஜாதகத்துக்கு என்ன ஆன்சர் கொடுத்தோன்னா அதே ஆன்சர் தான் இருக்கும். இதுக்கும் பரிகாரம் வந்து கிடையாது. எல்லாருக்கும் புரிஞ்சதா? இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் மாத்திடலாம்னு நினைக்காதீங்க. ஒரு யோகமும் இருக்கணும், ஒரு தடையும் இருக்கணும். அந்த மாதிரி ஜாதகத்தை நம்ம மாத்திடலாம். யோகமே ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பாரு. அதான் அவுட்டு, சுக்கிரன் அவுட்டு, செவ்வாய் அவுட்டு, 12ஆம் பாவம் அவுட்டு, 7ஆம் பாவத்தில் வந்து 3 கிரகம் உட்காந்து அவுட்டு. அப்புறம் வந்து கேது வந்து 7ஆம் பாவம் தொடரும், அதுவும் அவுட்டு. ஒன்று இதுலேயே வந்து மிருகசீரிஷம், சித்திரை அவுட்டு 3, செவ்வாய் 1 4, சுக்கிரன் 1 5 கிரகம் அவுட் ஆயிடுச்சு. மொத்த இதுக்கெல்லாம் வந்து திருமண தொடர்பு கிடையாது. சூரியன் 2ஆம் பாவத்தில் உட்காந்துருக்காரு. 9 அதாவது 8 11 சாரமாயிருக்காரு. இவருக்கும் திருமணத்துக்கு சம்பந்தமே இல்லை. சூரியனுக்கும் இவருக்கும் சூரியன் நல்லா இருக்காரு. ஆனால் திருமண பாவத்துடன் தொடர்புல இருக்காரா? அவருக்கு உட்கார்ந்தது வந்து 8 11 சாரம். திருமணத்துக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை. சரி, புதன் தான் உட்காந்துருக்காரு 3ஆம் பாவத்தில். அவர் வந்து 2 5 சாரத்தில் உட்காந்துருக்காரு. இவருக்கு வேணால் திருமண தொடர்பு இருக்கிறதா எடுத்துக்கலாம் நம்ம. ரைட்டு. வேற குருவும் அவுட் ஆயிடுச்சு. ராகு 8ஆம் பாவத்தில் கேதுவோடைய நட்சத்திரத்தில். இவர் திருமணத்தை பண்ணி தருவாரா? வேலைக்காகாது. அப்போ ஒரே ஒருத்தர் புதன் மட்டும்தான் திருமணத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரு. 9 பேர்த்தில் லக்னத்தை சேர்த்துனீங்கன்னா 10 பேர்த்தில் ஒரே ஒருத்தர் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ என்ன தசை போயிட்டு இருக்கு?
குரு என்ன தசையில என்ன சந்திர புக்தி. ஆ குரு தசையில சந்திர புக்தி. ஆ புதன் தசையா இருந்தா கூட பரவாயில்ல, தப்பிக்கலாம். குரு குரு தசை. முடிஞ்சு சனி முடிஞ்சு புதன் வருவார், அதுக்குள்ளார அவர் வந்து ஏஜ் பார் ஆகிடுவார். எல்லாரும் அப்படியே என்ன திட்டிட்டு இருக்கிறீங்க, என்னடா இவரை நம்பி படிக்க வந்தா இவர் எதுவும் முடியாதுங்கிறாரு அப்படின்னு, இல்லையா? சார் எல்லாம் கொஞ்சம் தெளிவா இப்ப இப்படி அமையுமான்னு ஒரு மனசு வேதனையா இருக்குங்க சார். அண்ணன் தம்பி 2 பேருக்குமே அதான் சங்கடமா இருக்கு. அண்ணா சரி, என்ன யாரும் திட்டல. சார் நீங்க அருமையை எடுத்து கொடுத்துட்டீங்க சார். வேற ஜோசியத்தை போனா பரிகாரம் பண்றேன்னு சொல்லி காசை பிடிங்கி ஃபெயிலியர் பண்ணிடுவாங்க சார். அதுவும் பேட்ரு. அப்புறம் குருஜி வேற இதுக்கு போனா 10 பொருத்தத்துல பொருத்தி விட்டுருவாங்க குருஜி. நான் என்ன சொல்றேன், உண்மையான கர்மாவை அவனுக்கு புரிய வச்சு, உனக்கு இல்லையா வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு, நீ வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதுல போ, கல்யாணத்துக்காக சுத்தி இருக்காது, அது நடக்க போறது இல்லை அப்படியே சொல்லிடுவோம். என்னுடைய மாணவர்கள் நாளைக்கு நீங்களும் அப்படித்தான் சொல்லணும். சொன்னா ஏத்துக்கிற மாதிரி பக்கத்துல இருந்தா சொல்லணும். அவன் கொஞ்சம் லூசுத்தனமா இருக்கிறான், மென்டல் தனமா இருக்கிறான், புரிஞ்சிக்க மாட்டான், ஏதோ ஒன்று பண்ணிக்க போறான் அப்படின்னு பயம் இருந்தா சொல்லக்கூடாது. கரெக்டுதானே? ஆமா குருஜி. சரி, ரைட். முடிச்சுக்கலாமா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா இதுல? ஐயா வெள்ளிங்கிற ஒரே கேள்விங்கய்யா. கேளுங்க. இந்த திரிசூனியாதிபதி அவரே வந்து அவயோகியா வந்துட்டா திரிசூனியம் வேலை செய்யாது, அவயோகம் வந்து வேலை செய்யும். ஓகேங்கய்யா. இப்ப அவரோட நட்சத்திரம் வந்து சித்திரையில வந்து சந்திரன் உட்கார்ந்தாலும் அந்த அவயோகம் வந்து வேலை செய்யுங்களாங்கய்யா, இங்க விபரீத ராஜயோகம் வராதுங்களாங்கய்யா? அதுதான் நான் தெளிவா சொல்றேனே, தீசூன்யமே அவயோகமா ஆகும்போது விபரீத ராஜ்யத்துக்கு வாய்ப்பே இல்லைன்ட்ட. அந்த கிரகமும் தராது, நட்சத்திரமும் தராது, எல்லாமே அவயோகமா தான் வேலை பார்க்கும். ஓகேங்க, நன்றி. அவயோகத்துடன் திரிசூன்யமும் சேர்ந்து இன்னும் இரட்டிப்பு கெடுபலனை தரும். இரட்டிப்பு கெடுபல் விபரீத ராஜயோகத்துக்கு சான்ஸே கிடையாது. சான்ஸே கிடையாது. வேற யாருக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேள்வி இல்ல குருஜி. ரைட். இன்றைக்கு வந்து ஒரு 2 கிளாஸ் நடத்தணும். நம்ம ஏதோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா உங்களுக்கு? சார் திருமணம் பத்தி இப்படி இருக்குமாங்கிறது ஒரு அருமையான சப்ஜெக்ட் எங்களுக்கு கிடைச்சது சார். ஃபெயிலியரை பத்தி தெரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு வந்து ஒரே ஃபேமிலியில 2 ஜாதகம் போட்டு ஏன் 2 பேருக்கு கல்யாணம் நடக்கல, இது கடைசி வரை நடக்க போறது இல்லை, இதுக்கு பரிகாரமும் இல்லைங்கிறது இது ஒரு டிஃப்ரெண்டான கிளாஸ். ஆமா குருஜி. ஆமா சார், ஆமா சார். ஆமா ஆமாங்க, டிஃபரெண்டான. ஐயா இதுலயே சன்னியாசி யோகம் ஆக்டிவேட் ஆகுங்களாங்கய்யா? சனி கேது ஒரே சனி ஃபெயிலியர், கேது ஃபெயிலியர், எப்படி சன்னியாசி யோகம் வந்து ஆக்டிவேட் ஆகும்? இந்த சன்னியாசி தோஷம்னு சொன்னீங்களா, அது இது அதே மாதிரி சன்னியாசி தோஷங்களாங்கய்யா? சனி கேது ஒரே ஆமா, இங்க பாருங்க, சனி அவிட்டத்துல ஃபெயிலியர், கேது வந்து மிருகசேஷத்துல ஃபெயிலியர், சனி கேது தான் சன்னியாசி யோகம். ரெண்டும் பாசிட்டிவா இருந்தா தான் சன்னியாசி ஆக முடியும். நீ சன்னியாசி ஆகிறது எதுக்கு? இல்லற வாழ்க்கையை விட்டு துறவர வாழ்க்கைக்கு போற. துறவர வாழ்க்கை போனா என்ன பண்ணுவேன்? ஒண்ணு பக்தி மார்க்கத்துக்கு போவ, இல்ல சித்த மார்க்கத்துல போவ. பக்தி மார்க்கத்துக்கு போனா என்ன பண்ணுவேன்? கோவில் கோவிலா சுத்துவேன். சரி, சித்த மார்க்கத்துக்கு போனா என்ன பண்ணுவேன்? உட்காந்து வந்து தியானம் பண்ணுவேன், தவம் பண்ணுவேன், சக்கரத்தெல்லாம் நேர் பண்றம்ப, மூலாதாரத்தை எழுப்புறம்ப, குண்டலினி எழுப்புறம்ப, இது கர்மாவை எரிக்கிறம்ப, நான் வந்து முக்தி அடைகிறம்ப. ரெண்டுக்குமே இதுதான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். நீ எந்த பக்தி மார்க்கம் போனாலும் சரி, ஞான மார்க்கம் போனாலும் சரி, ரெண்டுக்குமே வந்து சனிக்கேதனுடைய துணை வந்து இருக்கணும். கர்மாவை எரிக்கணும்னாலும் கர்மாவை கழிக்கணும்னாலும் சனி பகவானுடைய துணை வேணும்.
ஆன்மீகத்தில் வந்து மிகப்பெரிய புரிதல் ரகசியங்கள் எல்லாம் கற்றுக்கணுமா கேது பகவானுடைய துணை வேணும். இது ரெண்டும் இல்லாமல் வந்து முக்தி என்பது கிடையாது. இதுவும் சாபம் தான். ஓகேங்க. ஓகேவா? ஓகேங்க, நன்றி. ஓகேங்க சார். ஓகே குருஜி. ஓகேங்க ஐயா. அப்போ 2 பேருமே வந்து ஆன்மீகத்திலையும் வந்து சிறப்படைய முடியாது, திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கைக்குள்ளரையும் நுழைய முடியாது. அப்படின்னா எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டு வந்திருக்காங்க பாருங்க. அவங்க முன்னோர்கள் எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்க. கரெக்டு தானே? கரெக்டுங்க சார். கரெக்ட் குருஜி. ஃபர்ஸ்ட் ஜாதகத்துல வந்து கேது எந்த நட்சத்திரத்துல உட்காந்துருந்தாரு? பூசத்துலைங்க சார். ஏன்னா அது கடகலக்கணும். 7ஆம் பாவம் வந்து மகரமா வந்தது, அதை பிடிச்சிட்டு இருந்துச்சு எல்லாம். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தை போய் பிடிச்சிருக்கு இதெல்லாம். அங்கேயும் அவயவம் தான், இங்கேயும் அவயவம் தான். அங்கே சனி வந்து அவயோகி, சூப்பருங்க சார். இதில் வந்து செவ்வாய் வந்து அவயோகி. கரெக்டு தானே? கரெக்டுங்க சார், அருமையா இருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? நிலம், வேலையாட்கள் வழியில் மிகப்பெரிய பாவத்தை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. இப்போ தாத்தா பேட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு நிலங்களை எல்லாம் வச்சுருந்துருப்பான். நிறைய வேலையாள் இருந்திருப்பாங்க, போட்டு உதக்கி எடுத்திருப்பாங்க வேலையாட்களை. சம்பளம் கொடுக்காம, சோறு போடாமல், அடித்து துன்புறுத்தி. அப்படி இல்லையா கோவில் சொத்தை வந்து ஆட்டையை போட்டிருப்பாங்க. புரிஞ்சதா? மொத்தத்தில் வந்து நிலம், வேலையாள், இந்த 2 தான் வந்து இதன் வழி கர்மா. அந்த 2 வழி கர்மால தான் இது வந்துருக்குது. சிறிதேவி, எங்களுடைய பேக்ரவுண்ட் தெரியுமா உனக்கு? சித்தேவி இருக்காங்களா? நான் பேசுறது கேக்குதா? சார் கேக்குதுங்க சார். அவங்க வெளியே இருப்பாங்க. ஸ்ரீதேவி, கேக்குது குருஜி. ஸ்ரீதேவி, இவங்களுடைய பேக்ரவுண்ட் தெரியுமா? பேக்ரவுண்ட் தெரியும் சார். இவங்க வந்து மர வேலை செய்யறவங்க. ரைட். ஆசாரியிலேயே வந்து மர வேலை செய்யறவங்க. அவங்க அப்பா தாத்தா எல்லாருமே அந்த மாதிரி ஆசாரி வேலை செய்யறவங்க தான். நீங்க சொல்ற இதெல்லாம் கண்டிப்பா இந்த குலத்துக்கே உண்டுமே சாபம். இந்த தொழில் குலத்துக்கே ஏகதேசம் உண்டு. நீங்க பர்டிகுலரா இப்ப ஜாதகத்தை வச்சு சொல்றீங்க. இல்ல, முன்னோர்கள் வந்து நிலப்புலங்களோட வாழ்ந்தவர்களா? ஆமா ஆமா ஆமா. 2 சைடு அங்க நடந்திருக்கிறது தப்பு. அப்பாவோட அப்பா அம்மாவோட அப்பா எல்லாருமே ஓரளவு பூமி எல்லாம் இருந்தவங்க. இப்ப ஒண்ணுமே இல்ல. இப்ப ரொம்ப இப்ப என்ன இருக்கும்? இதுல இருக்கிற இப்ப என்ன இருக்கும்? இங்கதான் எல்லாம் உட்காந்து எல்லாம் பிடிக்கிச்சு. சரி, வகுப்பு முடிச்சுக்கலாமா? வணக்கம் சார். முடிச்சுக்கலாம் சார். ஓகே சார். நன்றிங்க. வகுப்பு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? மனசு நிறைவா இருக்குதுங்க சார். அதே சமயத்துல வேதனையாவும் இருக்குதுங்க சார். இப்படி எல்லாம் ஆமா. நீங்க சொன்ன போது நான் ஏன் பேசாம மனசே சரியில்லைங்க சார். அதே ஆரம்பத்துல வந்து நான் பயிற்சிகள் எடுக்கும் போது எனக்கும் அப்படிதான் இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் பார்த்து 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 எல்லாம் எனக்கு பழகிருச்சு. சரிதானே? சரிதாங்க சார்.
அது மட்டும் இல்ல நிறைய கிரகங்களும் அந்த நட்சத்திரத்தோட அந்த காம்பினேஷன் புரியுது சார். இல்லை அது வந்து ரெண்டு ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி எடுக்கும்போது அது எந்த வழி கர்மாங்கிறது அழகாக காட்டுது பார்த்தியா. ஆமா ரெண்டு ஜாதகத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்தோம்னா அழகாக காட்டுது பாருங்க. ஆமாங்க சார். இப்போ இதுக்கு தான் வந்து முன்னோருடைய நிறைய பாவ பேர் கணக்கு. காரணமே தெரியாமல் நிறைய பேர் வந்து பித்ரு சாபம் இருக்குது, நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, காசி போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க. காரணம் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் வந்து மொத்தமாக வந்து கல்யாணம் நடக்கலையா, அது ஒரு குரூப் இருக்குது. காசி ட்ரிப்புக்குன்னே ஒரு குரூப் வந்து இருக்குது. மொத்தம் நான் பட்ஜெட் வந்து 40,000 60,000. உங்களை கூட்டிகிட்டு போய் பூஜையெல்லாம் போட்டு மறுபடியும் கொண்டு வந்து விட்டுருவாங்க. 40,000 60,000 காலியாக கோவிதாயிரும். அப்புறம் வந்து அதுக்கப்புறமா எதுவும் நடக்காது. சார் சனி பகவான் வந்து 12 கட்டத்துல எங்க இருந்தாலுமே காசிக்கு போக சொல்லுவாங்க. கேந்திரத்தில் இருந்தாவே காசி ஜாதகம் ஒரு கும்பல் சுத்தி இருக்கு. இல்ல 12 கட்டத்துல எங்க இருந்தாலுமே காசிக்கு போகணும். ஓ 12 கட்டத்தில் எங்க இருந்தாலும் காசி ஜாதகமா? அவங்க சொல்ற கிரைட்டீரியா அப்படிதான் சார் வரும். அவங்க சொல்ற ஜாதகம் எல்லாமே நான் சொல்லுவேன், இந்துவா பிறந்தா காசிக்கு போங்கன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியது என்ன. அவன் மெக்காக்கு போறான் அங்க போறான், அதுமே இந்துவா பிறந்தீங்கன்னா காசிக்கு போங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏது 4 7 8 12 எல்லாத்தையும் இழுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா சரி ரைட்டு. நம்ம ரவி முனுசாமி ஐயாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவருக்கு வந்து ஒரு சர்ஜரி போயிட்டுருக்கு. சர்ஜரி முடிஞ்சது. இப்போ வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னும் ரெக்கவரி ஆகலை. இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காப்புல. கொஞ்சம் செலவுகள் வந்து நிறைய போயிட்டுருக்கு அவருக்கு. ஒரு 3 lakhs பக்கமாக நெருங்கிட்டுருக்கு. இப்போ நம்மளுடைய ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயா சார்பில் ஃபஸ்ட்டு ஒரு 40,000 கொடுத்தேன். அப்புறம் வந்து ஒரு 25,000 ஒன்று நேற்றைக்கு அமிச்சோம். இதெல்லாம் வந்து குரூப்பில் போகிறதுக்கு முன்னாடியே வசூலானது. முக்கியமானவங்கிட்ட வந்து கேட்டேன், எல்லாம் கொடுத்தாங்க. பண்ணியாச்சு. இப்போ 40 25 எவ்வளோ ஆச்சு? 65,000 ஆச்சு. அப்புறம் இண்டிவிஜுவலாக கூட நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து என்னென்னா, இப்போ குரூப்பில் போட்ட பிறகு இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11,000 வந்து வசூலாகிருக்கு. அப்புறம் எல்லாருமே போட்டுட்ருக்காங்க, எல்லாருமே அனுப்பிச்சிட்ருக்காங்க. மீண்டும் ஒரு தொகை வந்து நம்மளால் கொடுக்க முடியும் கண்டிப்பாக. இது வந்து நம்மளுடைய குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே பொருந்தும். ஏதோ ஒரு எமர்ஜென்சினா கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம். முடிஞ்ச அளவு வந்து எல்லாருமே வந்து அவருக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ரெடியார் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெடியார் வேறு. அப்புறம் நம்ம ரஜினிகாந்த் சார் கூட அவருக்கு வந்து டாக்டர் ரஜினிகாந்த் சார் பாருங்கள் இந்த கிளாஸில் இருக்கார். அவரும் நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காப்புல. ரெடியார் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்சளவு வந்து அவருக்கு வந்து உங்களால் முடிஞ்ச பணத்தை வந்து போட்டு கொடுங்க. அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பீனா ஸ்ரீனிவாசன், நம்ம திதியோகர்ண ஜோதிடர் ஆசிரியர், அவங்களுடைய அக்கௌண்ட் தான். அவங்க தான் இதை வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. வரவு செலவுலாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா என்னுடைய ஜிபே அக்கௌண்ட்டில் வந்து நிறைய பணம் வரும். யார் எதுக்காக அனுப்பிச்சிங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகிரும். அதனால தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான். முடிஞ்சளவு எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ ஸ்ரீதேவி கூட பார்த்திங்கன்னா